ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் அக்கௌண்ட் சேலஞ்சில் வந்து டே 11. ஸோ டேட் பார்த்துக்கோங்க, 19th ஆகஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாரி, நேற்று என்னால் வீடியோ போட முடியலை, கொஞ்சம் ஒர்க் இருக்கும், நான் கிளம்பிட்டேன். ஸோ நேற்று எடுத்த ஸ்டாக்கையும் நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன், அப்டேட் பண்ணிடுறேன் இன்றைக்கி. சரிங்களா? நமக்கு இன்றைக்கி யார் கண்ணு பட்டதோ தெரில, நம்ம எடுக்கிற ப்ரைஸ் தான் ஹையாக இருக்குது. அந்த மாதிரி தான் இதுவாச்சு இன்றைக்கி. ஃபுல் அண்ட் ஃபுல்லு 7 மாற்றிட்டானுங்க இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி ஸ்டேட்ஸு, அப்புறம் வந்து இது மணலி பிடிசி ஏதோ சம்திங் லைக் தட். ஸோ அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, நீங்கள் அது இது பண்ணிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து இது ரெண்டுமே எடுத்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறுதனமாக எடுத்துட்டேன். இந்த ஸ்டாக் மேக்ஸி டேக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இங்கே ஒரு நல்ல வால்யூம் வச்சு க்ரீன் கேண்டல் வரவோ வெயிட் பண்ணி, ஓகே வால்யூமும் நல்லா இருக்குது, ஸோ இது பிரேக் அவுட் பண்ணிடும், பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் இந்த இடத்துலேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்ற இது ஒரு பேராசையில் வந்து இது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்கில் வந்து நான் என்ட்ரி ஆகிட்டேன். கரெக்டாக உங்களுக்கு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து நேற்று க்ளோஸ் இது. ஸோ நேற்று க்ளோஸ்லேருந்து இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 5% கிட்ட மேலே போயிட்டு, ஸோ அழகாக ஒரு ஸ்விங்கு வச்சுது கீழே வச்சுட்டு இங்கே இது இப்படி பிரேக் அவுட் ஆகும். ஓகே, நான் இந்த ஹையை பிரேக் ஆகிடும் அப்படின்னு நினச்சி ஒரு ஆர்வக்கோளாறுதனமாக இதில் வந்து என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ என்ட்ரி ஆனதுக்கு நம்ம கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தான் 3200 கிட்ட இந்த இதுவில் மட்டும் கொடுத்துருக்கோம். லாஸ் 3300 கிட்ட. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கில் அடி வாங்கணுமா போயிட்டு, அதுக்கப்புறம் கையை வச்சு நான் சும்மா இல்லாமல் ரெண்டாவது இந்த ஸ்டாக்கில் போனேன். அந்த மணலி அது சொன்னால ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஸ்டாக்கில் போனேன். இந்த ஸ்டாக்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக மார்னிங்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8% மேலே இந்த ஸ்டாக் மூவ் ஆகிடுச்சு. மூவ் ஆகிட்டு சூப்பராக ஃபால் ஆச்சு. ஒரு நிமிஷம். நல்ல ஒரு இது கொடுத்துச்சுங்களா ஸ்விங்கு கீழே. ஸோ கொடுத்துட்டு இந்த இதுவை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்ற இதுவில் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ஸ்விங்கை வந்து லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சேன். கரெக்டாக நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு அங்கேருந்து திருப்பி விழுந்தது. பட் இதில் வால்யூம் இல்லை. ஸோ நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படின்னோ நான் இந்த இதில் வந்து என்ட்ரி எடுத்தேன் வெயிட் பண்ணி. ஸோ நம்ம இன்றைக்கி வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ் இட்டு, ஆர்வக்கோளாறுதனமாக போய் எடுத்த என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ் இட்டு இன்றைக்கி நம்ம. ஸோ இது ஓவராலாக ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். என் ஸ்மால் அக்கௌண்ட்டு எப்படி இருக்குன்னா என் பிக் அக்கௌண்ட் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இல்லை 1000 2000 போகிறேன்னா அதில் வந்து 6000 7000 குவான்டிட்டி போவேன். இன்றைக்கி அதெல்லாம் வரேன்னா கொடூரமாக இருக்குது இன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் தான் இது பண்ணியிருந்தோம். இண்டஸ் அது சம்திங் லேப் கம்பெனி ஒன்று. ஸோ அதில் ட்ரேட் எடுத்து வரணும். ஸோ இப்போ இந்த வீக் இருக்கும் கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம 1621. ஸோ இது லாஸ்ட்டில் இருக்கும். ப்ரோக்கரேஜ்லாம் சேர்த்தோன்னா ஒரு 2000 கிட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்க. 2200 கிட்ட வந்துடும் ப்ரோக்கரேஜ்லாம் ஆட் பண்ண. நான் மந்த் எண்டு கடைசியாக இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்து உங்களுக்கு வீடியோவே அந்த கன்சோல் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு பண்ணதை ப்ராப்பராக நம்ம டெய்லி ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்கள் அது பார்க்கணுன்னா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் ட்ரேடிங் வாரியர் 53 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் எடுக்கிற ரெகுலரான ஸ்டாக் முன்னாடியே அப்டேட் பண்ணுறோம். இதில் எடுத்துகிட்டு அந்த ப்ரைஸ் நான் எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்ததுன்னா அப்டேட் பண்ணுவேன். ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 506 எடுத்தேன். இது வந்து 504 தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எடுத்ததுலேருந்து 2 ரூபீஸ் கீழே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக இதில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் எடுக்கிற ஸ்டாக்கை. 30,000 கேபிட்டல் வச்சு நம்மளால் இன்ட்ராடே பண்ணால் என்னோடய நாலேஜுக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா அப்படின்றது. ஸோ உங்கள் யாருக்குன்னா வேணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வந்து டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் இது கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு டைம் இருக்கப்போ நான் இது பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்.